அம்மா 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் அம்மா வராகி அம்மா கூப்பிட்ட நிமிஷத்துக்கு பழம் கொடுக்குறம்மா. அம்மா உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் இந்தியா 3 பழம். இந்திய நாட்டில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும், தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும், யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ சொன்னாங்களோ, இன்னைக்கு அபிஷேகத்துக்கு பூஜைக்கு அன்னதானத்துக்கு உதவிய பாரி வள்ளல்களுக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் இப்பொழுது அன்னதானம் நடந்து கொண்டிருக்குது. அம்மா உன் தலையில் இருக்கிற பூரா பூ இறங்குவாம்மா. உனக்கு 1000 கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் இந்த நவசக்தியாக விளங்கும் 9 சக்திகளுக்கும் அருள் சக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகா சக்தியோடு நவசக்தியினுடைய அருளோடு சூலசக்தியும் பத்ரகாளி அம்மனும் நாகசக்தியும் ராகு கேதும் 9 சக்திகளையும் வணங்கி இந்த நேரத்திலே எல்லாருடைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றி பெற்று ஞான குருவாக இருக்கும் வடலூர் வள்ளல் பெருமான், இதுதான் என் உடலை அடக்கும் சமாதி பூஜையில் அதோ இருக்கிறதே சொர்ணலிங்கத்தை எடுத்து அமைக்கக்கூடிய இடம் இதுதான். எனக்கு ஒரே குருநாதர் வடலூர் வள்ளலார். வள்ளலாரை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ நல் ஒழுக்கம் கிடைக்கும், நல்ல அருள் கிடைக்கும். இன்று முதல் அன்னதானம் தொடர்ந்து டிசம்பர் 1, டிசம்பர் 2, டிசம்பர் 3, டிசம்பர் 4 வரை நடக்கும். கருணை உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், இதுவே ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் முதல்ல அனுப்பிச்சிருக்கேன். உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி, அருள் உதவி, அரிசி, எண்ணெய், காய்கறி பதார்த்தம் வழங்கி வராகி அம்மனுடைய பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு இந்த கற்பூர தீபார்த்தனை சமர்ப்பணம் பண்றேன். எல்லாரும் வணங்கிங்க. அந்த கற்பூரம் ஏத்தப்போ பூ விழுது பாருங்க. நீர் வழங்குங்க. எல்லாரும் இந்த கற்பூரத்தை வேண்டிங்க. வராகி அம்மனுடைய திருவடியில் விழுந்து கும்பிடுங்க. உங்களுக்கு அத்தனை பேருக்கும், அனைத்து பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து உடம்பில் இருக்கிற நோய்கள் பிணிகள் நிவர்த்தியாய், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கோர்ட்டு கேஸு வழக்கு அனைத்தும் தள்ளுபடியாகி பெருமாளுடைய அம்சம், பெருமாளே உங்களுக்கு அருள் புரிந்து வராகி அம்மனுடைய துணையோடு பெரும் செல்வத்தோடு ஆனந்தமான வாழ்வும், பிள்ளைகள் பேர குழந்தைகள் மனைவி மக்கள் எல்லோரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அண்ணாமலை இந்த கார்த்திகை தீபத்தில் எல்லோரும் தீபம் ஏற்றி வணங்குங்கள். பௌர்ணமியில் தீபம் ஏற்றி வணங்குங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வராகி அம்மனுடைய பிரார்த்தனையும் நவசக்தி அம்மனுடைய பிரார்த்தனையும் சுயம்பு வேப்ப மரத்தினுடைய பிரார்த்தனையை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். அம்மன் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிவாள். சத்திய அருள்வாக்கு.